கேரளாவில் மிக புகழ்பெற்று நடித்துக் கொண்டிருக்கும் நிவின் பாலியின் பற்றி இங்கே ஒரு செக்ஸ் டாக்ஸர் முயற்சியால் ஒரு கேஸ் பதிவாயிருக்கிறது. அதை பற்றி முயற்சிகள் நடந்திருக்கிறது. அந்த முயற்சிக்காக வேண்டி நிவின் பாலி எந்த எல்லைக்கு வேணாலும் நான் செல்வேன் என்று ஒரு பேச்சையும் மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் எந்த கேஸில் இருந்தையோ இந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருந்தையோ நிவின் பால் தப்பிப்பாரா என்று நமக்கு யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஃப்ரெண்டு சீனிவாசன் மகன் அவர் ஒரு டைரக்ஷன் தான். அவர் தான் ஒரு திருப்பத்தை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நடந்த சம்பவ மத்தியில் அவர் என்னுடைய ஷூட்டிங்கில் இருந்தார் என்ற சில திருப்பத்தை போலீஸ் மத்தியில் கொடுத்திருக்கிறார். அதனால நிவின் பால் இந்த கேஸில் இருந்து தப்பிப்பாரா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலியல் குற்றங்கள் மேலும் மேலும் அதிர்ச்சி கிளப்பிக் கொண்டிருக்கிறதுனால இந்த குற்றம் எங்கே முடிய போகிறது என்று தெரியல. கேரளா திரையுலகம் சம்பித்து நிற்கிறது. பல பாலியல் குற்றத்திற்காக நடிகர்களை உள்ளே இழுக்கிறார்களா, இல்லது இதே ஒரு சாக்கா வைத்து பெண்களும்